பாட்னாவில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. அதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, வேலைவாய்ப்பு முகாமில் திரண்ட கூட்டம் பீகார் இளைஞர்கள் வெற்று குறைகளை விரும்பவில்லை என்பதையும் அவர்களின் எதிர்காலத்திற்கான வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறார்கள் என்ற செய்தியை உணர்த்துவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவும் நிதிஷ் அரசும் பீகாரை வேலையின்மை என்ற நெருப்பில் தள்ளிவிட்டுள்ளதால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்வாதாரத்திற்காக தங்களின் குடும்பம், கிராமம் என அனைத்தையும் விட்டுவிட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பீகார் இளைஞர்கள் கடின உழைப்பாளிகளாகவும் திறமையானவர்களாகவும் உள்ளனர் என்றும் அவர்களுக்கு உள்ளூரில் மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு மட்டுமே தேவை என்றும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் வாக்குறுதிகள் அளிப்பதுடன் நிற்காமல் தீர்வுகளையும் கொண்டு வருவதால் தற்போது நிலைமை மாறத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திறன் மேம்பாட்டிற்கான உரிமைகள், ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலைவாய்ப்பு, இடப்பெயர்வை நிறுத்துதல், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்றாக வைத்திருத்தல் என்ற தங்களின் நோக்கம் தெளிவாக உள்ளது என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். பாட்னாவில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. அதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, வேலைவாய்ப்பு முகாமில் திரண்ட கூட்டம் பீகார் இளைஞர்கள் வெற்று குறைகளை விரும்பவில்லை என்பதையும் அவர்களின் எதிர்காலத்திற்கான வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறார்கள் என்ற செய்தியை உணர்த்துவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவும் நிதிஷ் அரசும் பீகாரை வேலையின்மை என்ற நெருப்பில் தள்ளிவிட்டுள்ளதால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்வாதாரத்திற்காக தங்களின் குடும்பம், கிராமம் என அனைத்தையும் விட்டுவிட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பீகார் இளைஞர்கள் கடின உழைப்பாளிகளாகவும் திறமையானவர்களாகவும் உள்ளனர் என்றும் அவர்களுக்கு உள்ளூரில் மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு மட்டுமே தேவை என்றும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் வாக்குறுதிகள் அளிப்பதுடன் நிற்காமல் தீர்வுகளையும் கொண்டு வருவதால் தற்போது நிலைமை மாறத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திறன் மேம்பாட்டிற்கான உரிமைகள், ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலைவாய்ப்பு, இடப்பெயர்வை நிறுத்துதல், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்றாக வைத்திருத்தல் என்ற தங்களின் நோக்கம் தெளிவாக உள்ளது என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார்.